ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ சேல் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ வேக்யூம் கிளீனர் 2022லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ரோபோ வேக்யூம் கிளீனர் தான் வாங்கியிருந்தேன். அது சூப்பராகவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போவும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக நாய்ஸ் வர இஷ்யூஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க இல்லையா. சரி கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரோபோ வேக்யூம் கிளீனர் தான் இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் வாங்கியிருக்கோம். அது என்ன டீட்டெயில், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம்னா எவோ வேக்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். அதில் டிபாட் மினி வேக்யூம் கிளீனர் தான் வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ 2 லாங்குவேஜில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எல்லாமே வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. என்னென்ன எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு அசம்பிள் பண்ணலாம். ஸோ இது வந்து எம்ஐ விட பார்க்க கொஞ்சம் குட்டியாக க்யூட்டாக இருக்குது. எம்ஐ இது பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, ஆனால் நல்லா குட்டியாக க்யூட்டாக நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு ஒயிட் கலரில் நம்ம வாங்கியிருக்கோம். இப்படி தாங்க இருக்குது. 2 பேடு கொடுத்துருக்காங்க. எம்ஐயில் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா நமக்கு இப்படி ஹாரிசாண்டலாக ஒரு பேட் மாதிரி இருந்தது. ஸோ இதில் 2 சர்க்குலர் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் குட்டியாக க்யூட்டாக காம்பேக்டாக நல்லாயிருக்கு இது பார்க்க. இப்போது இது தெர்மாக்கோல் தான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு. ஸோ இதில் தான் டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சக் பண்ணும். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. எம்ஐயில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் இவ்வளோ பெருசு இருக்காது. பட் இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி தான் வாங்கினோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றது. இது வந்து வாரண்டி கைடு எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதில் இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் இந்த பேட் செட் பண்ணிட்டோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் வந்துட்டு சீட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இது செட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேலே வந்துட்டு அழுக்கான தண்ணியெல்லாம் வந்துட்டு சக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். நல்ல தண்ணியை வந்து நம்ம இங்கே ஊற்றிடலாம். ஸோ இது வந்து நிறைய தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பிடிக்குதுன்ட்டு நம்ம பார்ப்போம். எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தான் எடுக்கும். ஸோ இது வந்து நிறைய தண்ணி ஊற்றலாம் போல். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டஸ்ட் கலெக்ட் ஆகிற பிளேஸ். எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த ரோபோட்டில் வந்துட்டு நமக்கு இந்த டஸ்ட் கலெக்ட் பண்ணுற பேக் வந்துடும். ஸோ இதில் டஸ்ட்டு கலெக்ட் ஆகிடும். இந்த வழியாக வரும். இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இந்த பேக்கில் நமக்கு கலெக்ட் ஆகிடும். நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். பட் எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம தான் டெய்லி எடுத்து ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷனாக தான் இருக்குது. இப்போ நம்ம திரும்ப செட் பண்ணிடலாம். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ அழுக்கு தண்ணியெலாம் இங்கே மேலே கலெக்ட் ஆகும். நல்ல தண்ணி நம்ம இதில் ஊற்றுவோம். அது எவ்வளோ கிளாஸ் பிடிக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எம்ஐயில் அந்தளவுக்கு பிடிக்கல. டஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டஸ்ட் பேக்கில் கலெக்ட் ஆகும். எம்ஐயில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. நம்ம தான் எடுத்து மேனுவலாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் ப்ளேஸ் ஆகிற இடம். அந்த மாதிரி என்ன செக் பண்ணியிருக்கோன்னா இந்த ரோபோட்டில் வந்து அந்த பேட்ஸ் வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒர்க் ஆகும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் சார்ஜிங் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்து ரோபோட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு இருக்குது. இதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த க்யூட்டான டிபாட் வேக்யூம் கிளீனர்
நல்லா காம்பேக்டாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எம்ஐயில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஆப்ஷன் இருக்கும், அங்கே தான் நம்ம டஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிடும், நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே டஸ்ட்டு கலெக்ட் ஆகிடும், நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு வந்துட்டு அந்த பேக்கில் கலெக்ட் ஆகிடும். நமக்கு வேணும்னா இதை நம்ம க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் டஸ்ட்டெல்லாம் மேலே சக் பண்ணி நமக்கு கொடுத்துரும். பேக் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மேலே. இப்போ திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்துடும் நமக்கு. இங்கேயும் ஒரு வீல் இருக்கும். பேட்ஸ் 2 பேட்ஸ் இருக்குது, வெல்க்ரோ டைப் தான். ஸோ நம்ம வேணும்னா க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இதில் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கும் பேடு அப்படின்ற மாதிரி செக் பண்ணேன். எப்படி ஒர்க் ஆகும்போது அப்படின்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வெல்க்ரோ டைப்பில் இருக்கும், நமக்கு வேணும்னா ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகும். இது பாருங்கள், ப்ரஷ் இருக்குது. இப்படி தான் இருக்கும் ப்ரஷ் நமக்கு. ஸோ மைன்யூட்டாக தூசி எல்லாமே கலெக்ட் ஆகிடுங்க. நம்ம பெருக்கிறத விட இது பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா 4 வருஷம் 5 வருஷம் நான் யூஸ் பண்ணதால சொல்கிறேன். ரோபோ வந்து சூப்பராக கலெக்ட் பண்ணிடும் டஸ்ட்டெல்லாம். ரொம்ப மைன்யூட் டஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ப்ரஷ் தான், டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற கார்னர்ஸ் எல்லாமே இருக்கிற ப்ரஷ் தான். இதெல்லாம் கார்னர்ஸில் இருக்க தூசி எல்லாமே கலெக்ட் பண்ணுற ப்ரஷ். இது வந்து சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு பவர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த குயிக் ஸ்டார்ட் கைட் ஃபஸ்ட்டு பார்த்தவங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட மொபைலை வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணோன்னா நமக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும், கூகுள் ப்ளே ஸ்டோரில். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்தியா அதுக்கப்புறம் எல்லா செட்டப்பும் நம்ம பண்ணிடணுங்க. நமக்கு ஜென்ரலாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் எப்படி நமக்கு செட்டப் பண்ணுவோமோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. பண்ணதும் உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய நேமே தான் போட போகிறேன். தேவ்பிரிஸ் ஹோம் போட்டுட்டு நான் வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ரோபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அது கீழே வந்து இந்த ரோபோட்டுக்கான ஸ்கேனர் இருக்கும், நான் வாங்கின மிஷினுக்கான ஸ்கேனர் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிடும். ஸோ டிடெக்ட் பண்ணதும் நமக்கு வந்து இப்போ ஆப் ரெடியாக இருக்குது. இப்போ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டை வந்து நம்ம வந்துட்டு மேப் பண்ணணும். மேப்னா நம்ம வீடோட ஸ்ட்ரக்சர் வந்து அவுட்லைன் வந்து மேப் ஆகிடும். ஸோ மேப் அது சென்சார் இருக்குது. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரோபோட் வந்து மேப் பண்ண தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு ஹோம் வைஃபைல தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹோம் வைஃபை தான் சர்ச் ஆகிட்டுருக்கு. கனெக்ட் ஆகிட்டு நம்ம வீடு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அந்த அவுட்லைன் வந்து பக்காவாக இதை மேப் பண்ணிவிடுவோங்க. ஃபஸ்ட்டு மேப் பண்ணிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் பிடிச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கேன் அளவுக்கு தண்ணி இது எடுக்குது. இப்போ வீடெல்லாம் ஸ்கேன் பண்ணிடுச்சுங்க. நம்ம வந்து கிச்சனுக்கு மட்டும் இப்போ வந்துட்டு பவர் மாப் அண்ட் வேக்யூம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. என்ன பெஸ்ட் ஆப்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணி க்ளீன் பண்ணிடுது, டஸ்ட்டு கலெக்ட் ஆகிடுது. இப்படிதாங்க இந்த டீபாட் மினி வேக்யூம் கிளீனர் ஒர்க் ஆகுது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் 1 மந்த் கழித்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் சொல்லுங்கள். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு என்னப்பா அதோட ஆக்சுவல் 35. ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி 35,000. நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் சேலில் எவ்வளோ கிடச்சிது? 29,000க்கு கிடச்சிது. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ கிச்சனுக்கு மட்டும் போட்டிருக்கேன். கிச்சனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எம்ஐ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்க பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுது. ஸோ டஸ்ட் கலெக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸி ஆப்ஷனாக இருக்குது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து 1 மந்த் கழிச்சு பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றீங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்யூங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.